ரூபன் ஐயா அவர்கள் முன்பாக அழைக்கின்றேன். அவர்கள் நம்மத்தில் வந்து சாட்சி கொடுப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய தாத்தா தாவீது, நாங்கள் தாவீதின் சந்ததி. பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட தாவீது அல்ல, என்னுடைய தாத்தா தாவீது. நான் தாவீதினுடைய பேரன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாத்தா தாவீது 6 பிள்ளைகள் உண்டு. அநேகருக்கு தெரியாது நினைக்கிறேன். நான் அம்மா எஸ்தருக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்து மரித்து விட்டது. அதன் பிறகு என்னுடைய மாமா தேவதாஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பேர பிள்ளைகளாக ஆண்டவர் எங்களுடைய தாவீதின் சந்ததியிலே 17 பேர பிள்ளைகள். 2 பேர் இப்பொழுது இல்லை, மரித்து போனார்கள். 15 பேர் இப்பொழுது நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய தாத்தா தாவீது மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தார். மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். கூலி வேலையை செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னுடைய அம்மா மூத்தவங்க. மாமா தேவதாஸ் கடைசி பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசாட்சி உள்ளதான ஒரு தேவனுடைய மனுஷனாக தாவீது இருந்தார் என்னுடைய தாத்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்தன் தாவீது 37வது சங்கீதத்தில் 25வது வசனத்தில் இப்படி எழுதுகிறார். சங்கீதம் 37:25, நான் இளையனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதையும் காணவில்லை. அல்லேலூயா. ஓ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை எப்போதும் சத்தியம் உள்ளது. அது மாறவே மாறாது. மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எப்படியாவது நிறைவேற்றிவிடும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான அந்த நீதிமான் பிறந்தவர் தான் இந்த அருமையான என்னுடைய சின்ன மாமா தேவதாஸ். நான் சிறு பிராயத்தை என்னுடைய தகப்பனை இழந்தபடியினால நான் 8 மாதம் இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் மரித்து போனார் காலராவிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஊரிலே சின்ன குடிசை இன்றைக்கும் இருக்கிறது. கொஞ்சம் நிலம் இருக்கிறது. அதை பார்க்கும்படியாக என்னுடைய சின்ன மாமா தேவதாஸ் அவர்கள் 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ படித்து கொண்டிருந்தார்கள். அந்த படிப்பை விட்டுவிட்டு நான் 8 மாத குழந்தை என்னை வைத்துக் கொள்ளும்படியாக என்னுடைய தாத்தா அந்த சின்ன மாமாவை தேவதாஸ் மாமை என்னுடைய கிராமத்துக்கு கூட்டி வந்து விட்டாராம். இதெல்லாம் எங்கள் அம்மா சொன்ன காரியம், எனக்கு தெரியாது இல்லையா. ஆமென். 2 வருஷம் என்னை அவர் வைத்திருந்தாராம். தேவதாஸ் மாமா 2 வருஷம் என்னை தன்னுடைய படிப்பை விட்டுவிட்டு அவர் என்னை வைத்திருந்ததாக என்னுடைய அம்மா சொல்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே எங்கள் மாமா ஒரு அருமையான ஒரு பாடலை பாடுவாராம். உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். நான் அந்த பாட்டை நான் கேட்டிருக்கிறேன். நான் என் சின்ன மாமா தேவதாஸ் அவர்கள் பாடிய பாடல் ஒரு அடி மட்டும் நான் பாடுகிறேன். ஆதி பிதாவின் வார்த்தை அவர் அன்பின் நிறைந்த வள்ளல், ஆதி பிதாவின் வார்த்தை அவர் அன்பின் நிறைந்த வள்ளல், ஜோதியாய் வந்த வள்ளல், நம்மை ஜோதியில் சேர்ப்பவரா, ஜோதியாய் வந்த வள்ளல், நம்மை ஜோதியில் சேர்ப்பவரா, அல்லேலூயா பாடுவோம், நம் பார்த்தரே தேவ சமூகத்திலே வந்து நிற்கும் போதெல்லாம் என்னோட உள்ளம்
உடைந்து விடும். ஆமேன். கர்த்தர் அப்படியா என்னை நடத்தி வந்தார் பாதை. இட் வாஸ் எ டெசர்டட் லைஃப். வனாந்தர பாதையாக என்னுடைய பாதை இருந்தது. அல்லேலூயா. ஆனாலும் வனாந்தரத்தில் நடத்துகிறதான ஆண்டவர் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருந்தது. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதன் பிறகு கர்த்தருடைய கிருபையினாலே நானும் என்னுடைய மாமா படித்த ஸ்கூலில் படித்தேன். செயின்ட் ஆண்டனிஸ் ஹை ஸ்கூல் தஞ்சாவூர். அங்கே அவர் படித்து விட்டு காலேஜ் போனார். நான் அங்கே படித்து விட்டு நான் வேறொரு இடத்துல நான் படித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய 2 மாமாவில் சின்ன மாமா தேவதாஸ் அவர்களே ரொம்ப எனக்கு பிடிக்கும். எப்போதும் என்னை எங்கே போனாலும் கூட்டிக் கொண்டே போவார். அநேகர் கேட்பாங்க, என்னப்பா வந்து உங்களுடைய தம்பியா அப்படின்னு கேட்பாங்க. 2 பேரும் கேட்டிருக்காங்க. தெய்வோட மாமாவும் கேட்டிருக்காங்க, தேவதாஸ் மாமாவட்டையும் கேட்டிருப்பாங்க. இவன் வந்து உன்னுடைய தம்பியா இல்லை அக்கா மகன், என்னுடைய அக்கா மகன் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஐ வாஸ் born and brought up in my parents' house. தாத்தாவுடைய வீட்டில் நான் பிறந்து வளர்க்கப்பட்டவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேலைக்கு அவர் படித்து விட்டு வேலைக்கு போனார். எதுக்கு சொல்ல வந்தேன் என்றால், பெரிய மாமா மிகவும் கண்டிப்பார், அடிப்பார் பயங்கரமாக. நான் ரொம்ப குறும் பண்ணுவேன். 5ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது வீட்டிலே ஒரு பரிசு வைப்பார் எங்கள் பெரிய மாமா. தெய்வவரம் இன்னைக்கு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அநேக நாட்களில் நான் நினைப்பேன், நான் அப்போ எனக்கு பெரிய மாமா பிடிக்கவே பிடிக்காது. அடிக்கிற மாமா அவரை சொல்லிட்டு நான் பிடிக்கவே பிடிக்காது. சின்ன மாமா தேவதாஸ் தான் எப்போதும் என்னை என் பக்கத்திலே வைத்துக் கொள்வார். எங்கே போனாலும் நாங்கள் கூட போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை கோடையிலே அங்கே வில்லுரான்பட்டி கிராமத்தில் கோடை பயிர் செய்திருந்தாங்க. எங்கள் தாத்தா தாவீது மாமா தெய்வரம் அங்கே இருந்தாங்க. அப்புறமேல தேவதாஸ் மாமாவும் அங்கே இருந்தாங்க. நான் அங்கே போயிருந்தேன். அதாவது கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் போட்டுட்டு தூரத்தில் வயலில் போட்டிருந்தாங்க. நானும் என் மாமா தேவதாசும் என்ன செய்தோம், நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நாங்கள் வந்தோம். வர்ற வழியில் மேட்டு கிணறு, இன்றைக்கி அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், மேட்டு கிணறு ஒன்று இன்றைக்கும் இருக்கிறது, பெருசாக இருக்கும். அதில் என்ன பண்ணார் மாமா, எப்போ குதிப்பார் வழக்கமா. சின்ன மாமா தேவதாஸ் குதிச்சிட்டாரு, கிணத்துல குதிச்சிட்டாரு. நான் வெளியில் நின்றுட்டுருக்கேன். நான் ஒரு 10 வயசு எனக்கு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குதித்த பிறகு இந்த பக்கம் அப்படி பார்க்குறாரு, அந்த கல்லில் பாம்பு தலையை வச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய பாம்போட பெரிய தலை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது. மாமா கன்னத்தில் நின்றுட்டு, ரூபன் பாம்புடா பாம்புடா. நான் அப்படி தூரம் இருந்து பார்த்தேனாக்க இந்த பாம்பு அப்படியே எங்களை பார்த்த மாதிரியே இருக்குது. அது நல்ல பாம்போ சாரா பாம்போ தெரியாது, ஆனால் பாம்பு. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. மாமா தண்ணியில் நிற்கிறார். அதாவது ஓடுற தண்ணியில் ரொம்ப நேரம் இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் இருக்கலாம். ஆனால் ஸ்டாக்னேட்டட் வாட்டரில் இருக்க முடியாது, பேலன்ஸ் போயிடும். ஆகவே தாத்தா கூப்பிட்றாங்கிறார் எங்கள் மாமா. நான் போய் மேலே நின்றுட்டு தாத்தா சத்தம் போட்டு கூப்பிட்றேன். காதில் உள்ள 2 வயல் 3 வயல் ஓடுறேன். நான் அங்கே போக முடியல, என்னால் இங்கேயே வர முடியல. மாமா தண்ணியில் இருக்கிறார். அப்புறமேல சத்தம் போட்டு கூப்பிட்டு வரும். தாத்தா வேகம் போடு, என்னடா மாமா தண்ணியில் பாம்பு இருக்குன்னு சொன்னார். அந்த காட்சியை நான் இன்னைக்கு கூட எனக்கு மறக்கவே முடியல. அப்புறமே தாத்தா வந்தார். வந்தோன்னா சின்ன வழி இருக்குது, கடகடன்னு அவர் எதையும் பார்க்கல. எங்கள் தாத்தா பாம்புக்கும் ஒன்று உள்ள கிணத்துல இருக்கிறான்னு சொல்லி நேரம் உள்ளே போயிட்டார் கிணத்து உள்ள. ஆமென். அல்லேலூயா. வாடான்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் கையை பிடிச்சி தாத்தா கையை பிடிச்சிட்டு அப்படியே அது ஒரு மறுபிறவி மாதிரி தான் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியில் மேலே வந்துட்ட பிறகு அந்த பார்த்த பிறகு எங்கள் தாத்தா என்ன பண்ணார், அது மேலே தண்ணி அடித்தார். அந்த தண்ணியிலேருந்து பாம்புலேருந்து எறும்பு வந்துச்சு. அது செத்த பாம்பு. அது அல்லேலூயா. பயங்கரமான பாம்பை கண்டால் படையும் நடுங்கும். அந்த பயங்கரமான ஆபத்திலிருந்து பரலோகத்தின் தேவன் தேவதாஸ் மாமாவாய் என்னுடைய மாவாய் அவர் அன்பாய் காப்பாற்றினார், கிருபையாய் காப்பாற்றினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதன் பிறகு நான் கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் பிறந்தவன். கர்த்தர் என்னை கொண்டு போய் தலைமை செயலகத்திலே எனக்கு வேலையை தந்தார் ஆண்டவர். பரீட்சை எடுத்துட்டு தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ்க்கு நான் போனேன். நான் போய் ஜாயின் பண்ணேன். நிதித்துறை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் போய் ஜாயின் பண்ணேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதன் பிறகு அவ்வளவு தொடர்பு, எல்லாவற்றையும் நான் சொல்வதற்கு சமயம் இல்லை. அவ்வளவாக தொடர்பு எனக்கும் என் மாமாவுக்கும் தொடர்பு இல்லை. எப்பொழுதாவது பார்த்தால் பேசும், அவ்வளோதான். ஒரு முறை என்ன பண்ணாருன்னா, ஒரு லெட்டர் போட்டிருந்தார். இந்த மாதிரி பிடி அசிஸ்டண்ட்டுக்கு வாண்டையார் இருப்பு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதனால் எப்படியாவது என்ன பண்ண, யார்கிட்டையும் சொல்லி எனக்கு அந்த இடத்த வாங்கி கொடுத்துரு. பனையக்கோட்டை இடத்துல வேலை செய்து கொண்டார். பனையக்கோட்டை தூரமாக இருக்கும், தஞ்சாவூர்லேருந்து தூரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவர் செய்தார், நான் ஒன்றும் செய்யலை. அருமையான பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 33 எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால் நான் போய் ஒரு ஆஃபீஸரை பார்த்து இப்படி சொன்னேன், என்னுடைய தாய் மாமா இப்படி ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாரு. அவர் உடனே என்ன பண்ணார், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு ஜாயின்ட் டைரக்டர் இருந்தார். எனக்கு ஜாயின்ட் டைரக்டர், டெப்யூட்டி டைரக்டர் இல்லை, ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாரு, சிஓ தஞ்சாவூருக்கு. அப்புறம் மாமாவுக்கு லெட்டர் போட்டேன், நான் ஒரு லெட்டரோடு வர்றேன், நீங்கள் வாங்க மாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் மாமாவும் என்ன பண்ணோம், தஞ்சாவூரில் பனகல் பார்க் ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். ஆமீன். அங்கே வந்து நின்று கொண்டார். அப்புறம் அங்கே போய் நின்று நான் அவங்க வந்தேன்னா அங்கே இருக்கிற பியூனை என்னை கேட்பான், எப்படி இங்கே வந்தேன்னு கேட்பான். அதனால் நான் இங்கே நிற்கிற ரூபன், நீ சிஓ பனகல் பில்டிங் போகணும்னு சொல்லி நான் போய் சிஓ பார்த்தேன். நான் சுருக்கமாக முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2-3 பேர் அங்கே காத்து கொண்டிருந்தார்கள். என்னை போனோன்னு நான் போனோன்னு அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பியூன் என்ன சொன்னார், பிடி அசிஸ்டண்டா நீங்கள்? நான் சிரிச்சுட்டே இருந்தேன். நான் ஹெட்மாஸ்டர் கேட்டு வந்தியா நீ? ஹெட்மாஸ்டர் கேட்காம நீ பர்மிஷன் கேட்காம வந்தியா நீ சிஓ பார்க்கறதுக்குன்னு கேட்டார். அதுக்கு சிரிச்சுட்டே இருந்தேன். எல்லாத்தையும் சிரிச்சு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லணும்னு நான் சொன்னேன், நான் பிடி அசிஸ்டன்ட் கிடையாதுன்னு சொன்னேன். அப்புறம் சிஓ பார்க்கணும், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் செக்ரட்டரியேட்லேருந்து வரேன் நான் சொன்னேன். நான் அவர் இப்போ அமைதியாயிட்டார். அது பிறகு சிஓ நான் பார்த்தேன், ஒரு விமன் ஒரு லேடி. அவங்க அப்போ வந்து மயிலாடுதுறை, திருவாரூர் இதெல்லாம் அன்பைஃபர்கேட்டட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், பெரிய ஏரியா. அவங்க சொன்னாங்க 172 ஸ்கூல் இருக்குது என்னுடைய கண்ட்ரோலில். நான் சொன்னேன், என்னுடைய மாமன் நான் சொல்லிக்கல. நான் மாமன் சொல்லாமல் அந்த லெட்டர் கொடுத்தவர், நான் 2 நாளில் ஊருக்கு போகிறேன் மேடம். அவர் என்னை கேட்பார், சிஓ என்ன சொன்னாங்கன்னு கேட்பார், நான் என்ன சொல்லணும்னு சொல்லி. அப்படி யோசனை பண்ணிட்டு நான் செய்கிறேன்னு பார்க்குறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படியே மாமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் மாமா அன்றைக்கே ஒரு லெட்டர் எழுதினார். என்ன தெரியுமா? அன்றைக்கே எனக்கு மாறுதல் கொடுத்தாங்க, ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. சிஓ அன்றைக்கே பனையக்கோட்டையிலேருந்து வாண்டையார் இருப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா தேவதாஸ் அவர்கள் எனக்கு கடிதம் எழுதினார்கள். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், அநேக காரியம் நாம் முயற்சி செய்கிறோம், ஆனால் நம்முடைய முயற்சி அது வந்து நமக்கு பிரயோஜனமானதானா என்பதை ஜட்ஜ் பண்ணுறது யார்? ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்து மகா பெரிய ஜட்ஜ். அவர் நல்லா தெரியும், இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அப்படின்னாலே எங்கள் மாமா தேவதாசனுடைய தேவையை கர்த்தர் அறிந்திருந்தார். அப்படின்னாலே அவருக்கு அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைத்தார். இன்னொரு ஆச்சரியமான ஒரு காரியம், அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆர்டர் வாங்கும் பொழுது அந்த அதிகாரி என்ன பண்ணுவாங்க, அவர் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. பார்ட்டி மாறும்போது என்ன பண்ணுவாங்க, அதனால் சிஓ மாறும்போது உடனே அவரை எடுத்து எங்கேருந்து வேறு எங்கேயா தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் மாமா தேவதாஸ் அவர்களையோ தேவனுடைய இறக்கத்தினாலே கடைசி வரையில் அங்கே வேலை செய்தார். கிட்டத்தட்ட 16 வருஷம் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. 16 வருஷம் நீங்கள் யார்கிட்ட கேட்டு பாருங்கள். ஒரு பிடி அசிஸ்டண்ட் அப்புறம் பிஜி அசிஸ்டண்ட்டாக மாறணும்னு நினைக்கிறேன் நான். ஒரே ஸ்கூலில் வாண்டையார் இருப்பில் 16 வருஷம் வேலை செய்ய முடியுமா? அது பெரிய அது பரலோகத்தினுடைய ரெக்கார்டு தான் அது பதிவு பண்ணியிருக்குது. அல்லேலூயா. அப்படி அந்த இடத்துல அவர் சந்தோஷமாய், அதாவது அவர் இருந்த வீட்டிற்கும் அவர் மாமா சொன்னது தான், வாண்டையார் இருப்புக்கும் 1/2 மணி நேரம் பஸ் ஜேர்னி டைம், போயிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுவாராம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நமக்கு ஆண்டவர் ஏகம் பாராட்டி மாமாவுக்கு இப்படி ஒரு அருமையான தருணத்தை தந்தாரே என்று சொல்லி, அதன் பிறகு பல நாட்களுக்கு பிறகு அவருக்கு ப்ரமோஷன் வந்தது, ஹெட்மாஸ்டர்ஸ் ப்ரொமோஷன் வந்தது. அப்போ நம்மளோட நேராக வந்துட்டார். இது மாதிரி ரூபன் மாதிரி என்னை வந்து எங்கள் ஊர் வேறு ஒரு மதுரை டிஸ்ட்ரிக்ட் இங்கே போட்டிருக்காங்க, ஹெட்மாஸ்டர் போட்டிருக்காங்க. என்னால் அங்கே போக முடியாது, எனக்கு ஒன்றரை சர்வீஸாக இருக்குன்னா
1.5 சர்வீஸ். த ரிமைனிங் பீரியட் இஸ் 1.5 இயர்ஸ். நாங்கள் போனோன்னா என்னால் அங்கே வேலை செய்ய முடியாது, குடும்பம் அங்கே இருக்கும். பென்ஷனில் பெனிஃபிட் வந்து கொஞ்சம் தான் கூட வரும். ஆனால் எனக்கு வேண்டாம் ரோமன், நான் ரெலிங்யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எழுதி கொடுக்குமாமான்னு சொன்னேன். நான் ஒரு லெட்டர் எழுதினார், அங்கேயே செக்ரட்டேரியட்டில் எழுதின பிறகு நீங்கள் எங்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எஜுகேஷன். அப்பொழுது நான் நிதித்துறையிலே கல்வி நான் பார்த்தேன். நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது செக்ரட்டேரியட்டில் அக்ரிகல்ச்சர் இருக்குமானால் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு அக்ரிகல்ச்சர் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும். லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அங்கே இருக்குமானால் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நாங்கள் பார்ப்போம். அது மாதிரி சிஸ்டம் இன்றைக்கி கூட அப்படி தான் இருக்குது. அப்போ நான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே எஜுகேஷன் சப்ஜெக்ட் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் கற்றுக் கொடுக்குறதுனால மாமா அந்த ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன் வேண்டான்னு சொல்லும் பொழுது எனக்கு அதிகாரி இருந்ததானே, உங்களுக்கு ஒரே தெரிஞ்சிருக்காங்க, கீஜா வைத்தியனான்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரி ரிட்டையர் ஆனாங்க. சீஃப் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர் ஆனாங்க. அவங்க எனக்கு ஆஃபீஸராக இருந்தாங்க. அப்போ எஜுகேஷன் போயிட்டாங்க. அப்போ நான் சந்தோஷமாக என்ன பண்ண போய் அவங்கள நான் பார்த்தேன். அவங்க என்ன சொல்லுங்க, அந்த லெட்டர் கொடுத்து படித்தாங்க. படித்து பார்த்துட்டு இவங்க யாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஹீ இஸ் மை மதர் பிரதர் மேடம், ஹீ இஸ் மை மதர் பிரதர், எங்கள் மாமா எனக்கு செய்கிற மாதிரி நீங்கள் அப்படி சொன்ன அவங்கள்ட்ட சொன்னேன். நான் அவங்க அவர் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணாங்க, ப்ளீஸ் கன்சிடர் அப்படின்னு போட்டு கீழே ஜாயின்ட் டைரக்டர் எஜுகேஷன் எழுதி கொடுத்துட்டாங்க. கத்திரி சூத்திரம். அந்த லெட்டர் எடுத்துகிட்டு நேராக டிபிஐக்கு நான் போனேன். நான் போய் இந்த ஜேடியை பார்த்தோன்னே வாங்கிட்டு, அப்போ வந்து நவம்பர் டிசம்பர் தெரில, எனக்கு ஞாபகம் இல்லை. மார்ச் மாதம் மறந்துடாமல் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பாகவே உங்கள் மாமாவுக்கு நான் என்ன செய்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர் அந்த ப்ரொமோஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு அவர் அங்கேயே இருக்கிறபடியாக செய்கிறேன்னு சொல்லி அவர் சந்தோஷமான ஒரு செய்தி, நற்செய்தியை சொன்னார். அதே போலவே அவர் அங்கே அந்த இடத்த விட்டு ஆண்டவர் மாற்றலை. ஆமென். அங்கேயே இருந்து வாண்டியார் வீட்டில் இருந்து என்ன பண்ணுறாங்க, அங்கேயே அவர் ரிட்டையர் ஆனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்த நன்மை. ஆமென். அவர் நன்மை செய்யும்போது யாராலும் தடுக்க முடியாது. எப்படியோ செஞ்சிடறார் அவர். கர்த்தருடைய நாமத்திற்கு அது ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதன் பிறகு உடம்பு சகுலாமல் இருக்கிற வேளையிலெல்லாம் கொஞ்ச நாட்கள் அவர் என்னோடு பேசாமல் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நான் எதையும் மறைக்கக்கூடாது இல்லையா. வழக்கமாக வேலை செய்கிற நாட்களில் ஒரு வேளை சாப்பிடும்படியாக வந்துடுவார் என்னுடைய வீட்டுக்கு, பல்லாவரத்துக்கு. ஒரு வேளை சாப்பிடுமே வந்து என் மனைவிட்ட ரோஸ் எனக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். அநேக நாட்கள் அப்படி செஞ்சு சாப்பிட்டுட்டு போய் சந்தோஷமாக போவார். ஆமேன். அதன் பிறகு கொஞ்சம் நாட்களாக அவர் வருவதில்லை. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் பிறகு கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் 10-20 இருக்கும் நைட்டு. நான் உடனே ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸிங்கிற மாதிரி காலையில் ஜெபம் பண்ணுறதுக்காக நான் சீக்கிரமாக படுத்துவேன். நான் என்னோடய ஃபோன் கால் வந்து அப்படி பொதுவாக வராது. ஃபோன் எடுத்த உடனே அது பெட்ஸி நான் பேசுகிறேன் மாமான்னு சொன்னிச்சு. நான் அதுக்கு பிறகு அதை பார்த்ததும் இல்லை, பேசுனதே இல்லை. அதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்புறம் என்னன்னு கேட்டேன். நான் என்னென்னா இந்த மாதிரி அப்பா உங்களோட பேசணும்னு சொல்கிறாங்க. பேசணுமா அது போய் பேசி 2-3 முறை நான் போய் பார்த்தேன். உடம்பு சோகலாம் வரும்பொழுது நான் பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை அழுதார், ஃபோனில் அழுதார். கிறிஸ்டி வீட்டில் இருக்கும் பொழுது ரொம்ப அழுதார். எனக்கு அழுதார். சில காரியங்கள் அதெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடாது. அதன் பிறகு நான் உடனே நானும் என்னுடைய மனைவியும் நேராக போய் பார்த்து பேசிவிட்டு வந்தோம். அவர் இங்கேருந்து தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு முன்னதாக இங்கே இருந்தார். இந்த சிபிஎம் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் மார்ச் நடக்கும் இல்லையா, அதுக்கு இங்கே இருந்தார். அது முடிச்சிட்ட பிறகு அவர் போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நானும் என்னுடைய மனைவியும் இங்கே வீட்டில் வந்து பார்த்துட்டு போகணும். அதன் பிறகு அவருடைய மரணத்துக்கு என்னால் போக முடியவில்லை. மிகுந்த வருத்தம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக அந்த என்னுடைய தேவதாஸ் மாமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ரொம்ப பிரியமானவர். அப்படின்னாலே அவர் தன்னுடைய நாட்கள் முடிந்த பிறகு அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போனார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு காரியத்தை நான் எப்போதும் நினைப்பேன், நான் கல்வாரி பாதை ஒரு நாளும் தோல்வியே கிடையாது. ஆமேன். அல்லேலூயா. சிலுவையிலே ஆண்டவர் இயேசு தோல்வி போல தோன்றினது. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு அடியை மட்டும் நான் பாடி என் வார்த்தையை நான் முடிக்கிறேன். கல்வாரி பாதை தோல்வி இல்லையே, கர்த்தாவே முன்னோடி நீரே. கல்வாரி பாதை தோல்வி இல்லையே, கர்த்தாவே முன்னோடி நீரே.
பின் நடந்தே உம்மை தொடர்ந்தே உன்னத வீட்டை அடைவேன். பின் நடந்தே உம்மை தொடர்ந்தே உன்னத வீட்டை அடைவேன். கல்வாரி பாதை தோல்வியில்லையே, கர்த்தாவே முன்னோடி நீரே. கல்வாரி பாதை தோல்வியில்லையே, கர்த்தாவே முன்னோடி நீரே. பின் நடந்தே உம்மை தொடர்ந்து உன்னத வீட்டை அடைவேன். பின் நடந்தே உம்மை தொடர்ந்து உன்னத வீட்டை அடைவேன். இந்த கீதம் இந்த நிறம் இந்தேரையன் இயேசுவே. கொல்கதா பாடு இழுவை சுமந்து தாவும் மண்டை வந்தோ. கொல்கதா பாடு சிலுவை சுமந்து தாவும் மண்டை வந்தோ. அருமையான தருணத்தை என் மாமாவை குறித்து ஒன்றுமே சொல்ல முடியவில்லை என்று மிகுந்த ஒரு தூக்கம்தான். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆண்டவர் தருணத்தை ஆண்டவர் தந்து ஆண்டவருடைய வாழ்க்கையிலே செய்த எனக்கு நன்மை செய்தார். நான் மறித்து போயிடுவேன்னு தான் நிறைய பேர் சொன்னாங்களாம். பிறந்த உடனே நான் மறித்து எத்திருவேன் நான். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அவர் எனக்கு உதவியாக இருந்தார். 2 வருஷம் என்னோடு கூட அவர் தன்னுடைய படிப்பெல்லாம் விட்டுட்டு எனக்கு உதவியாக இருந்தார். அதன் பிறகு ஆண்டவர் அவருக்கு சில நன்மைகளை ஆண்டவர் செய்து கர்த்தர் சந்தோஷமாய் அவருடைய வேலையை அந்த வேலையிலே சந்தோஷமாக முடிக்க நான் அடிக்கடி நினைப்பேன், எப்படி இவரை பற்றி யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சா? 15-16 வருஷம் ஒரே ஸ்கூலில் எப்படி இருக்கிறார் அவர்? கர்த்தருடைய நோக்கம் அது. அல்லேலூயா. சந்தோஷமாக இருந்து அந்த இடத்தை விட்டு சந்தோஷமாய் ரிட்டையர் ஆகும்படியாக கர்த்தர் உதவி செய்து அப்படினாலே கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவாராக. தொடர்ந்து அருமையான அத்தை இருக்கிறாங்க. நான் எனக்கு காலையில் ஜெப நேரம் உண்டு, இரவிலே ஜெப நேரம் உண்டு. நேரத்திலெல்லாம் அப்படியே ஒரு நினைவு வரும் சொந்தக்காரர்களுக்காக ஜெபம் எல்லாம். ஆகவே அத்தை ஆண்டவர் தாமே பொறுப்பெடுக்கணும். அப்படி காரியத்தெல்லாம் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக நான் கர்த்தரை தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.